ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணிறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎல் கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே இடம்பெற்ற சூன்ய சம்பாஷணை அல்லது மறைபொருள் கூற்று என்பதிலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறோம். மறைபொருள் கூற்று அல்லது இந்த சூன்ய சம்பாஷணை என்பது உலக வழக்கிலே இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுவது போல சொல்லி அது எவ்வாறு நம்முடைய சித்தாந்த நெறியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரும் முகத்தாலே சுவாமிகள் ஒரு 67 மந்திரங்கள் அருளி செய்திருக்கிறார். இது இந்த 67 மந்திரங்களினுடைய அடிப்படை உண்மை சைவ சித்தாந்தத்தை சுவாமிகள் விளக்கிய விதத்திலே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே சுய சோதனையாக செய்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அவற்றினுடைய கருத்துக்களை மனதிலே ஆழமாக பதிப்பதற்கு ஒரு உத்தியாகவும் இதை கையாண்டிருக்கிறார். சைவ சித்தாந்தம் என்பது ஒரு சமயம் அல்ல, சமயாதீதம். இது பலமுறை பல இடங்களிலும் இதனை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அருளாளர்கள். மூலன் மரபில் மௌன குருவினுடைய மரபிலே வந்த தாய்மானவரும் சமயாதீதமாம் சைவம், சைவ நெறி, சித்தாந்த நெறி என்றுதான் சித்தாந்த நெறியை சமயங்களுள் ஒன்றாக கருதாமல் எல்லா சமயங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு தான் எந்த சமயத்திலும் அடங்காமல், எனவே பழம்பெரும் சமயாதீதம் என்ற சைவத்தை இந்த சித்தாந்த நெறியை குறிப்பிடுகின்றார். நல்ல விளக்கமாக இந்த சித்தாந்த நெறி பற்றி பல்வேறு சித்தாந்த நூல்களை கற்றவர்கள், அது 14 சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடியவை நமக்கு தனிப்பட்ட முறையில் சைவ சித்தாந்த நெறியை விளக்குகின்ற முறையில் மிகச்சிறப்பாக நமக்கு அமைந்த இந்த கட்டு வேறு யாருக்கும் இவ்வாறு சிறப்பாக அமையலை. அவர்களுக்கு தோத்திரம் சாத்திரம் எல்லாம் ஒன்றாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த சாத்திரம் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றிலும் இந்த அடிப்படை கொள்கை விளக்கங்களை பல்வேறு கோணங்களிலே அவற்றை சிந்தித்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஆய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு அத்தனை கருத்துக்களுமே திருமூல தேவநாயனாருடைய கருத்துக்கள் தான். சாமிகிட்டே இருந்து தான் எல்லாரும் அதனை வேத நூலாகவும் அடிப்படை ஆகம நூலாகவும் வைத்துக்கொண்டு அத்தனை அருளாளர்களும் திருமந்திரத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அருளி செய்திருக்கிறார். ஆனால் இது திருமூலர் காலத்தை சிந்திக்கிற பொழுது திருமூலருடைய அந்த திருமந்திரம் என்று சொல்லுவது சைவ சித்தாந்த நெறிக்கை அப்பொழுதே போட்ட ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படை ஒரு சக்தியாக இது விளங்கிற்று. இதனுடைய அந்த கோப்பு கட்டு இதனுடைய
அமைப்பு முறை, இதனுடைய வலிமை, இதனை பார்க்கிற பொழுது இதை சுவாமிகள் பார்க்க மேலாக பார்ப்பதற்கு ஏதோ எளிய சொற்களாலே சொன்ன ஒரு நூல் போல அமைத்து விட்டு உள்ளே அடிப்படையாக கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை பொதித்து வைத்திருந்திருக்கிறார். அதனால் பல பாடல்களை, தமிழ் பாடல்களை நாமே டீகோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போவும் கூட இந்த சூன்ய சம்பாஷணை என்பது அவருடைய மிக உயர்ந்த அந்த ஆற்றலை நமக்கு தெரிவிக்கிறது. சைவ சித்தாந்தம் இதுவரைக்கும் அவர் சொல்லி நிறைவு செய்துவிட்டார். இந்த கர்ம நிர்வாணத்திலேயே சைவ சித்தாந்தம் நிறைவு பெற்று விட்டது. இதுதான் அந்த முத்தின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவது தான் அந்த சமயத்தினுடைய கொள்கை. சமயத்தில் எத்தனையோ கொள்கை சொல்லியிருக்கலாம், ஆனால் அதல்ல. அந்த சமயம் முத்தி என்று எதை சொல்லுகிறது, அதுதான் அந்த சமயம். ஒரு சமயம் என்று சொன்னால் உடனே என்ன கேட்பார்கள்னா, அதில் எது முத்தி அப்படின்னு கேட்பாங்க. அந்த முத்தியை வைத்துத்தான் அந்த சமயம், அதனுடைய கொள்கை விளங்கும். அப்படி முடிவு நிலை என்ன, நீ முடிவா என்ன சொல்லுகிறாய், முடிவு நிலை என்ன அப்படின்னு அப்படி பார்க்கிற பொழுது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவு நிலை என்ன என்று கேட்கிற பொழுது அந்த முடிவு நிலையைத்தான் கர்ம நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய 2 பாடல்களிலே சொல்லி அந்த பராவத்தையினுடைய துரியாதீதம், அதைத்தான் முத்தி நிலை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு கீழே எது இருந்தாலும் நாம் அதை ஒத்துக்க மாட்டோம். அது திரும்பவும், டு பி ஃப்ராங்க், திரும்பவும் பிறப்பை தரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கை. பிறப்பு நீங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கை. இப்போ கூட ஒரு பாட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த 3வது பாட்டு 4வது பாட்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சைவ சமயத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு நெறியை பற்றி கொள்ளுமாறு அறிவுரை கூறுகிறார். அதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், வழக்கம் போலவே புதிர் போலவே அதனையும் சொல்லுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் அதற்கு என்ன பொருள் என்று பார்க்கிற பொழுது ஒரு பொருள் வரும். அந்த பொருள் உலகியலில் நாம் அன்றாடம் காணுகின்ற ஒரு செயலோ அல்லது நாம் அன்றாடம் நாம் ஈடுபடுகின்ற ஒரு நிலையோ அது இருக்கும். ஆனால் அதனுள்ளே தான் இதுவரை சொன்ன ஒரு கருத்தினுடைய ஆழத்தை அங்கே விவரித்திருப்பார். நம்முடைய திருமூல தேவநாயனார் பல இடங்களிலும் அழுத்தம் திருத்தமாக என்னுடைய குருநாதர் நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு நந்தியம்பெருமான் தான் என்னுடைய குரு, அவர் தான் எனக்கு எல்லாமே, என்னை இந்த உயர்ந்த நெறியிலே ஏற்றியது அவர் தான் என்னை கீழேயே அனுப்பிச்சிருக்கிறார். சென்று இந்த கடமையை செய்வதற்கு, உலகத்து மக்கள் உய்வடைவதற்காக என்னை அனுப்பியதும் அவர் தான். ஆகையினாலே அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை உங்கள்கிட்ட நேராக சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே இது நந்தியம்பெருமானே உங்களுக்கு சொன்னது போல என்று சொல்லுகிறார். அதனால் திருமந்திரத்துக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நந்தியம்பெருமானிடம் பெற்ற உபதேசத்தை திருமூல தேவநாயனார் நமக்கு வழங்கி இருக்கிறார். மற்ற அருளாளர்களுக்கு ஈசன் உள்ளிருந்து உணர்த்த அதை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். ரெண்டுக்கும் நமக்கு அந்த ஒரு வேறுபாடு தெரியுது. ஞானசம்பந்தரே சொல்கிறார், உள்ளிருந்து பெருமான் நீ எழுது தமிழ் விரகன் வழிமொழிகள் அப்படின்னு சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, உள்ளே இருந்து உணர்த்த அவர் சொல்லுகிறார். ஆனால் திருமூலர் குருசீட நிலையில் அவரிடம் பெற்ற உபதேசத்தை தெளிவாக நேராக கொடுத்துட்டார். அதனால் திருமந்திரம் நம்ம திருமுறைகளுக்கெல்லாம் மூல நூல்னு சொன்னால் தப்பு கிடையாது. அது யாரும் அதை மறுக்கப் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பிறகு பலரும் அருளாளர்கள், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தாயுமானவர், வள்ளற் பெருமான், எல்லாருக்குமே திருமந்திரம் தான். யாருமே திருமந்திரத்தை முரணாக போவதற்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த திருமந்திரத்தில் இந்த பகுதி இதுவரைக்கும் சாமி இந்த முத்தி வேத கர்ம நிர்வாணம் வரைக்கும் உண்மை போய் நிதானமாகவே சொல்லலாமே, ரொம்ப டென்ஷனில் தான் வச்சுருந்தார். அதாவது அக்கம் பக்கம் பார்க்காம அவர் சொல்லுவதை ரொம்ப கவனமாக ஆழ்ந்து கூர்ந்து
ரொம்ப கவனித்து வர வேண்டிய ஒரு பகுதிகளாகத்தான் இல்லையா. அவத்தை பேதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இங்கே வந்த அந்த சிவதுரியம், சிவ தரிசனம், சிவபோகம் இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டாலும் சாமி சொன்ன விதங்கள் அதெல்லாம் ஆனால் இங்கே புதிர் போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா நீ அப்படின்னு கேட்டு புதிர் மூலமாக, அது ஒரு உத்தி தான். அது ஒரு உத்தியில் முக்கியமான கருத்துக்களை அவர் பதிகிறார். அதனால தான் அடியன் ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ளுரை செய்தின்னு தருகிறேன். இந்த உள்ளுரை செய்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்து நம்ம மனசை விட்டு நீங்கக்கூடாது, அதில் நிற்கணும். அதில் அப்படியே இப்போ ஒரு பாட்டு சொல்கிறார் பாருங்களேன், ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருத்தன் ஒரு இடத்துக்கு திடீர்னு வருகிறான். எங்கிருந்து வந்தான் என்று அவனுக்கே தெரியல. ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். இங்கிருந்து மிக அருகாமையில், மிக அருகே ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கிறது, அதனுடைய சீற்றம் இருக்கிறது. அதில் நிச்சயமாக சிக்கிக்கொள்வோம் என்கிற அச்சம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் எப்படியாவது இந்த கடலுக்கு அப்பாற்பட்டு போய்விட வேண்டும், இந்த கடல் நிச்சயமாக நம்மை பொங்கி நம்மை கொண்டு விடும் என்கிற அச்சத்தில் ஒரு இடத்துல நிற்கிறான். அந்த இடத்துல நிற்கலான்னு பார்த்தா 6 வழி போகுது. 6 வழி போனால் இதில் எந்த வழியில் போகிறது? இந்த கடலுக்கு அப்பால போக வேண்டும் என்று சொன்னால் இந்த 6ல் எந்த வழியில் போனால் கடலை விட்டு நீங்கி போகலாம் என்று யோசிக்கிறார். அந்த நேரத்தில் ஒருத்தர் அங்கே வருகிறார். அவர் சொல்கிறார், என்னப்பா என்ன யோசனை அப்படின்னு கேட்குறார். 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில். அவர் உடனே என்னப்பா என்ன இல்லை எதில் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு இந்த கடல் கொண்டு விடுவோன்னு பயமாக இருக்குது. நிச்சயமாப்பா, கடல் நிச்சயமாக அடித்து கொண்டு விடும். அதற்குள்ளே நீ சென்று விடுவது நல்லது தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே பாரு அப்படின்னார். பார்த்தா கொஞ்சம் மேடான நிலம், அதில் 4 பனை மரம் நிற்கிது. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனையுள. அது நல்ல வளப்பமான பனைமரம், செழிப்பான பனைமரம். அதனால தான் சாறுபடுவன என்று சொன்னால் அதில் செழிப்பு இருக்கிறது. அந்த சாறு என்று சொல்லுவது பதநீர் என்று சொல்லுவார்கள். இந்த பனைமரத்துக்கே இருக்கக்கூடிய நீர் பதநீர். அப்படிப்பட்ட 4 பனைமரங்கள் இருக்கு. நீ இந்த பனைமரங்களிலே ஏறி நீ தப்பித்து போய்விடு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னார். சொன்ன உடனேயே அப்போ அவரிடம் இதில் எப்படி ஏறுறது என்னங்கிற எனக்கு விவரம் தெரியலையே என்று சொன்ன உடனேயே அவர், ஏன் கவலைப்படுற, இங்கே ஒரு ஏணி இருக்கு பாரு, அதை எடுத்து சாத்தி நீ ஒவ்வொரு பனைமரமாக கடந்து போ என்று சொன்னார். ஏறற்கு ஏறி அரியதோர் ஏணியிட்டு அப்பனை, அப்பனைங்கிறத அப்பனை அப்படின்னு பிரிக்கணும். அந்த பனை, அப்பனையில் ஏறலுற்றேன். அந்த பனைமரத்தில் ஏறி, ஒரு பனைமரத்தில் ஏறி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த பனைமரம், சரி முதல்ல இருக்கிற பனைமரத்தில் ஏறிடுவோன்னு ஏறுனா பார்த்தா அடுத்த பனைமரம் பக்கத்துலேயே இருக்குது. உடனே அந்த பனைமரத்தை பிடிச்சுக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் உயரம் கூட்டிகிட்டு போச்சு. அதில் பார்த்தா இன்னொரு பனைமரம், 3வது ஒரு பனைமரம், அது அங்கேயே அதில் அந்த பக்கத்தில் இருக்குது. பார்த்தா இது அதுலேருந்து அங்கே போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. அந்த பனைமரத்துக்கு போயிட்டேன். அங்கே மேலே தாகம் தீக்கிறதுக்கு பதநீர் இருந்தது. அது அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டேன். அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. 4வதாக இந்த பனைமரத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்துட்டேன். அதுலேயும் சேர்ந்து மேலே ஏறி நிம்மதியாக போனால் அங்கே ஒரு மேட்டு நிலம், அற்புதமான நிலம். அங்கிருந்து பார்த்தா தூரக்க இந்த கடல் தெரிகிறது, கரை தெரிகிறது. இந்த கரை
அதனை விட்டு நான் நீங்கி மிக உயரத்திலே இருக்கிறேன் என்பது தெரிந்து போயிற்று. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நான் தவிர்த்தேனே இந்த 6 வழி, அந்த 6 வழியும் அந்த கடலுக்குள்ளதான் திரும்ப போகுது, திரும்ப போய் சேருது. நான் எப்படி தப்பிச்சேன் என்று இந்த பாட்டுல சொல்றேன். 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனைபுல ஏறற்கரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன், அப்பனை ஏறலுற்றேன், அப்பனிடம் ஏறலுற்றேன். அது அப்பன்னு போட்டார் சிவபெருமான். அப்பனிடம் ஏறலுற்றேன், பிரிஞ்சிருந்தேன், அவற்றை ஏறலுற்றேன். அப்பனை, அப்பனை பனைமரம், அப்பனையில் ஏறலுற்றேன். இல் விகுதி போட்டுக்கிட்டா அப்பனையில், அந்த பனையில் ஏறலுற்றேன். கடல் 7 கரை கண்டேனே, கடல் 7 கண்டேனே. அது கண்டேனேங்கிறது டைப்போகிராஃபிக்கல் எரரா இருக்கு, அதை நீங்க திருத்திக்கலாம். கடல் 7 கண்டேனே, கடல் 7 கண்டேனேங்கிறது அந்த எழுகின்ற கடல், எழுகின்ற கடல், அதனுடைய கரையை கண்டேன். நான் இங்க பார்த்தேன், எழுகின்ற கடல், அதை பார்த்தேன், அதனுடைய அந்த அலைகளை பார்த்தேன், அந்த கரையை பார்த்தேன். நல்ல வேளை இப்பொழுது கடல் என்னை ஒன்றும் செய்ய முடியாத உயரத்திலே நான் இருக்கிறேன் என்பதையும் கண்டேன் என்று பாட்டை சொல்லியிருக்கார். சரி, அப்படியே சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த பாட்டுக்கு. இப்போ இதுல அவர் என்ன சொல்ல வர நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன 4 பனை உள ஏறற்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனையில் ஏறலுற்றேன் கடல் 7 கண்டேனே. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில், அகப்பட்ட சந்தி என்று சொல்லுகிற பொழுது 6 பாதைகளும் ஒரு இடத்திலிருந்து தான் போகுது, ஒரே இடத்துல இருந்து போகுது. எந்த பாதை எங்கு போகுதுன்னு தெரியல, அது போகுது. அந்தந்த பாதையில இருந்து கொஞ்சம் பேர் கூப்பிடுறாங்க, இப்படி வாங்க, வாங்களேன், இப்படி வாங்களேங்கிற. 6 சமயம், 6 சமயம் சொல்லுகிறார். 6 சமயமும் அங்கே இருந்து அந்த அகப்பட்ட சந்தியில், அந்த சந்தியில வந்து அகப்பட்ட ஆன்மாவை, பக்குவ ஆன்மாவை இல்லையா, தெய்வம் உண்டென்பதோர் சித்தம் உண்டாக 6 கோடி மாயா சக்திகள் எல்லாம் ஏன் கடவுள், ஏன் கடவுள், தத்தம் கடவுள் என அப்படி 6 தெருவில் அகப்பட்டேன் அந்த சந்தியில். 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில். அப்பதான் எனக்கு என்னுடைய குருநாதர் அங்க நின்றுட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறத பார்த்தார். அவர் பார்த்தார், என்ன என்ன விஷயம்? பெரிய கடல் இருக்கு சாமி, அது என்னை கொண்டுடுமோன்னு. பிறவி கடலை தானே சொல்ற? ஆமா, இப்போதைக்கு பிறவியிலிருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக இந்த கரையில் நிற்கிறேன், வந்து கொண்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. சரி, இந்த 6 பாதையில எதுல போறதுன்னு தானே தயக்கிறேன். ஆமா, ஏன் அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் பாரு, ஒரு 4 பனை நிக்குது பாத்தியா அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானங்கிற 4 பனை. ஏன் அதை பார்க்கல? இந்த 6 பாதையை விட்டுட்டு நீ அதுக்கு போ அப்படின்னாராம். யாரு? நந்திய பெருமான். 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன 4 பனை உள. சாறு படுவனன். இந்த பனை மரத்தில் ஏறினா, முதல் பனை மரத்தில் ஏறினேன்னா சாலோகம், 2வதுல போனேன்னா சாமி போ, அதான் சாறு. 3வதுல போனேன்னா சாரு. சாறு படுவன 4 பனை உள. அந்த பனைமரத்தில் நீ ஏறி போயிடு. என்ன இருந்தாலும் சமவெளியில் அழைச்சின்னு போனால், எப்படி சமவெளியில் இருந்தாலும் கடல் கொண்டுடும். உயரமாக போகணும். உயரமாக போகிற ஒரே நெறி சைவ நெறி தான். சிவநெறி மட்டும்தான் மேல் நோக்கி போகும். மித்த நெறிகள் எல்லாம் கீழ் நோக்கியே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கேயே தான் சுற்றும். ஆகையினாலே மேட்டு நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பனைமரம் எதுக்கு இருக்குன்னா, நீ ஏறுறதுக்காக இருக்கு.
ஒரு பனைமரத்தில் ஏறினா அடுத்த பனைமரத்துக்கு தானாக போகும். சரியையில் நீ நின்று நிறைவேறினா கிரியைக்கு ஒன்று கொண்டு போய் தானாக விட்டுடும். கிரியையில் நின்று போனேன்னா யோகத்தில் கொண்டு போய் விட்டுடும். யோகத்திலிருந்து நீ போனேன்னா ஞானத்தில் கொண்டு போய் விட்டுடும் என்று அவர் உபதேசம் செய்தாராம். ஏறுதற்கரியதோர் ஏணி உபதேசம். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு பனைமரமாக கடந்து போக போக குருநாதரும் கூடவே வந்ததை பார்த்தார் அந்த அருளாளர். அவரே தான் அந்த முதல் ஏணியும் தந்தவர் உபதேசத்தில். ஏறுதற்கு அரியதோர் ஏறற்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனையில் ஏறலுற்றேன். அந்த பனை மரத்திலே நான் ஒவ்வொரு மரமாக ஏறி கடந்தேன். அப்படி 4வதாக இருந்த அந்த பனைதான் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த பனை. இதுவரைக்கும் கடல் கண்ணுக்கு படலை. இப்போ இந்த ஞானத்தில் ஏறினதுக்கு பிறகுதான் 4வது பனையில். அப்போ ஞான நெறி வந்த பிறகுதான் பிறப்பு நீங்கும். அதுக்கு கீழே சரியை கிரியை யோகம் இருந்தாலும், அந்த நெறி சிவநெறியாக இருந்தாலும், அதற்கு உரிய சிவநெறிக்கு உரிய, அதான் சிவப்பிரகாசத்திலையும் சொல்றார். சரியில் இருக்கிற பொழுதும் கிரியையில் இருக்கிற பொழுதும் அவர்கள் சரியையாளர்கள் சரியை மட்டுமே செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. சரியை செய்வார்கள், சரியில் நிற்பார்கள். ஆனாலும் சரியையில் நிற்கிறவர்களுக்கு உலக தொடர்பு இருக்கும். அவர்களுக்கென்று உலக சம்பந்தம் இருக்கும். அவர்களுக்கென்று வினை புரிதல் இருந்திருக்கும். ஆனால் சரியையிலும் நின்று இருப்பாங்க. அப்போ என்ன நிகழும் அப்படிங்கிறதுக்கு சிவபிரகாசன் சொல்றார். சரியில் நிற்கிறவர்கள் சாலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு நிச்சயமா போவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வினைகளிலே திரட்சியாக, அந்த வினைகளின் திரட்சியாக அவர்கள் இறக்கும் தருவாயிலே அவர்கள் கொள்ளுகிற எண்ணம் நிற்கும். இறக்கும் தருவாயிலே எந்த மாதிரியான எண்ணம் நிற்கிறதுன்னா, அவர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில அவர்கள் புரிந்த வினைகளினுடைய திரட்சி அவாவாக நிற்கும். சிவபிரகாசத்தில் உமாபதி சிவம் அதை தெளிவாக சொல்றார். இந்த அவாவின் அடிப்படையில சம்பந்தப்பட்ட வினைகளுக்கு உரியதாக ஒரு பிறப்பை ஏற்படுத்துவார். அது இருக்கும் அந்த பிறப்பு. சரி, இப்போ செஞ்ச சரியை என்னாச்சு? இந்த முதல்ல நிகழ்வது என்னன்னு கேட்டா, சரியைக்குரிய சாலோகத்தில் போய் உரிய காலம் இருப்பார்கள். பிறகு சாலோகத்தில் இருந்து மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். அப்படி பிறப்பெடுக்கிற பொழுது சரியையினுடைய தவப்பயனாக கிரியை செய்வதற்குரிய உயர்ந்த குலத்திலே உயர்ந்த சூழ்நிலையிலே பிறப்பார்கள். அது அடிப்படையில் அவர்கள் அந்த வினைகள், அவர்கள் செய்த வினைகளினுடைய அவாவினை தீர்க்கும் வகையாகவும், இவருடைய கிரியையை இவர்கள் மேற்கொண்டு அந்த பயணத்திலே செல்வதற்காகவும். இப்போ சரியையில் சிறப்பாக நிற்கிறவர்களை சுவாமி விடமாட்டார், கிரியை தொடர வைப்பார். அதுதான் இந்த பனைமரத்திலேருந்து அந்த பணம் போகிறது. இந்த சரிகையில் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாகவும் சின்சியராகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கிறார்கள் அல்லவா? கிரியையில் ஃபெய்த்ஃபுல்லாகவும் சின்சியராகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு உரிய பயனாக அடுத்த படிநிலையை இறைவன் தருகிறார். அது தராமல் இருக்க மாட்டார். ஆனால் வினைகளை அனுபவிப்பதற்குரிய அந்த சூழ்நிலை பிறப்பும் சேரும். பிறப்பு நீங்குவது ஞான நிலையில் மட்டும்தான். அது அப்படிங்கிறத அவர் சாமி தெளிவாக சொல்லுகிறார். இங்கே கூட சொல்லுகிற பொழுது, ஏறற்க அரியதோர்னா அந்த 6 சந்தியிலையும் 6 தெருவிலையும் நிற்கிறாங்கல்ல, வான்ட்டு அவன் ஒருத்த கூட இந்த பனைமரத்தில் ஏற முடியாது. அதனால அரியதோர் ஏணினர். ஏன்னா அரியதோர் ஏணின்னா ஏறுதற்கு அரியது மட்டுமல்ல, குரு கிட்டுதல் என்பது அந்த சின்சியாரிட்டியை பொறுத்து தான். உண்மைத்தன்மை, சிவத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அது அது தீர்மானிக்கிறது சிவன் தான் தீர்மானிக்கும். வேற யாரும் அந்த உண்மைத்தன்மையை, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் சிவத்துக்கு அப்படிங்கிறத வேற யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? எதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
அது உண்மையாக நம்முடைய நெஞ்சுக்கு நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய நெஞ்சுக்கு நேர்மையாக இருத்தல் என்பது நான் எவ்வளவு அந்த பக்தியிலே சிரத்தையாக இருக்கிறேன், அன்பிலே சிரத்தையாக இருக்கிறேன், அவருடைய அன்பை எவ்வாறு நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன்கிற அந்த சிரத்தையை நம்ம யாரும் நம்மை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம். சாமிக்கு பாயிண்ட் நாட் என்னது நில் பர்சன்ட்டு எரர் இல்லாமல் தெரியும் அவருக்கு. யார் சொல்லணும்? அவருக்கு கிளீனாக தெரியும் நம்முடைய அன்பு. ஆகையினால இந்த சரியிலிருந்து கிரியைக்கு போகிறதுக்கு ஒரே வழி சின்சியாரிட்டி தான். கிரியையிலேருந்து யோகத்துக்கு போகிறதுக்கு சின்சியாரிட்டி. யோகம் என்பது நீடு நினைத்தல் தான். யோகம்ங்கிறது அதுக்கு சிவராஜ யோகத்துக்கு ஏதோ படிநிலை நியமம் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட யோகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உள்ளேயே நாம் செய்ய வேண்டிய அத்தனை நிலைகளை, இப்போ பூசலார் என்ன நிலையில் நின்னார் நீங்கள் பார்க்கணும். என்ன நிலை கோயிலே கட்டுறார் உள்ளார. வாயிலார் என்ன நிலையில் இருந்தார்? அகப்பூஜையே பண்ணுறார். இதெல்லாம் என்ன யோகம்தான், யோக பூசை. எனவே இந்த யோகம் என்று சொல்லக்கூடியதுக்கும் அவர் தான் உள்ள அழைச்சிட்டு போகிறார். அப்படி ஏறற்கரியதோர் ஏணியிட்டு அப்பனையில் ஏறலுற்றேன். இந்த முதல் பனையில ஏறினேன், மித்த பனையெல்லாம் அவரே கூட்டிட்டு போயிட்டார். அதுதான் அந்த குருநாதருடைய அந்த குரு என்பவர் சிவமே குருவாக வந்து அந்த இடத்துல அப்படி மட்டும் அவர் வரலைன்னா அந்த பனைமரத்தில் ஏறி இருக்க முடியாது. அவர் அந்த இடத்துல வரலைன்னா ஆறில் ஏதாவது ஒன்றில் போயிருப்பேன். அப்படி வந்து அவர் என்னை அங்கே அந்த சரியை கிரியைதான் தவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் என்னை திருப்பியவர் குருநாதர். அவர் அந்த இடத்துல வந்து செய்யலைன்னா நிச்சயமாக நான் போயிருக்க முடியாது. ஏன்னா அது இல்லாது அப்படி கிடைக்காதவர்களெல்லாம் 6 சமயங்கள்லையும் போகிறார். சரி, அந்த 6 சமயமும் அது எங்கே போகுது? திரும்பவும் அந்த கடலுக்குள்ளேயே போகுதுன்னு தான் சொல்கிறார். அந்த கடலுக்குள்ளே போகுதுன்னா மீண்டும் பிறப்புக்கு இட்டு விடுகிறதுன்னு அர்த்தம். மீண்டும் பிறப்பை தருகிறது. விடமாட்டார் அவங்கள. அதாவது பிறப்பு நீக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவத்தினுடைய சைவத்தின் இது. முத்திங்கிறது என்ன? விடுதல், பெறுதல். விடுதல் என்பது பிறப்பை விடணும். பிறப்பை விடுவதற்குரிய முத்தி சொல்லாத முத்தியே அல்ல. திரும்பவும் இங்க வரணும் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்க முடியாது. எந்த சமயம் இங்க திரும்ப வர்றதுக்கான ஆபத்தை விளக்கி வராமல் இருப்பதற்கான நன்மையை எடுத்து சொல்லுகிறதோ அதுதான் உண்மையான சமயம். சரி, அப்படி பிறப்பை நீக்குவதற்குரிய சமயம் இதுன்னு சொல்லுவதற்குரிய தகுதி இதற்கு எப்படி வருகிறதுனா, இது பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவம் எப்பொழுதுமே பிறப்பெடுத்ததில்லை. அது எந்த விதத்திலையும் பிறப்புக்கு சம்பந்தப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு இருந்ததுன்னா சொல்லுங்க. மற்ற சமயத்தினுடைய முதற் பொருள் கடவுள்னு சொல்றாங்களே, அவங்கெல்லாம் பிறப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்களா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஒரே கேள்வி. அப்படி பிறப்புக்கே சம்பந்தம் இல்லாதவர்களாக பிறப்புக்கு பிறவாயாக்கை பெரியோன் என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே அப்படையில் ஏறலுற்றேன், அப்பனிடம் ஏறலுற்றேன், பெருமானிடம் நான் சென்று கொண்டிருந்தேன். எனவே அந்த 6 சமயங்களையும் கடந்த சமயம் இது இல்லையா? 6 வகை சமயத்தையும் கடந்த சமயமாக விளங்குவது, சமயாதீதமாக விளங்குவது இந்த சிவநெறி. 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனை உள ஏறற்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன் கடல் 7 கண்டேனே. 7 விதமான பிறப்புகளை உடைய அந்த கடலை கண்டேன். 7 வகை பிறப்பு இல்லையா? 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. அப்பா, எவ்வளவு ஒரு கொடிய பிறப்பு! பிறப்பு என்பதனுடைய அந்த ஒரு தன்மையை நினைந்தால் அருளாளர்கள்லாம் நடுங்குகிறார்கள். ஆகையினாலே தான் அந்த பிறப்பை நீக்கி கொள்ள வேண்டும் என்பதிலே தான் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் விட்டு சொல்லலை, ஆனால் அந்த பிறப்பை நீக்கி கொள்ள வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும். இந்த 2ஐயும் பிரதானமாக கொள்ள வேண்டும்
என்பதுதான் நமக்கு. அதனால இந்த பிறவி கடல் என்னை விட்டு நீங்கி போனதை நான் இந்த சரியை கிரிய யோகத்தில் நின்றுதான் பெற்றேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த பாடல் 6 தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனை உள்ள. சாறுங்கிறது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா முத்தி தருவதற்குரிய 4 பனை இருக்கிறது இல்லையா? இப்ப அந்த சுத்தமாயில் இருக்கக்கூடியது கூட 3 முத்தி இருக்குது. லயமுத்தி, போகமுத்தி, அதிகாரமுத்தி. அல்லது கீழே இருந்து போனோம்னா அதிகாரமுத்தி, போகமுத்தி, லயமுத்தி இருக்கு. கீழையும் சாலோக சாமீப சாரூபம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த பரமுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்தி, இது 3 அபரமுத்தி. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பதமுத்தி. சாலோகத்துக்கும் சாமீபத்துக்கும் சாரூபெல்லாம் பதமுத்தின்னு பேரு, அது அபரமுத்தின்னு பேரு, அது பரமுத்தின்னு பேரு. இப்படி முத்தியை பற்றி தெளிவாக சொல்லுகிற ஒரே சமயம் சைவ சமயம். ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு மேல, எது ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம், யாரு அதுல இருப்பா, ஏன் அதுல இருக்கணுங்கிற விவரங்களை எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஆகையினாலே இந்த பாட்டிலே நாம பெறுகிற உள்ளுரை செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, சரியை முதலான தவநெறியாம் சிவநெறியே பிறப்பை நீக்கும். அதைத்தான் சொல்ற. இந்த 6 நேரு சமயங்கள் எல்லாம் நீ போலாம், எல்லாம் நல்ல கொள்கைகள் இருக்கிறதெல்லாம் இருக்கும், ஆனா பிறப்பை நீக்குமா? ஆகையினாலே அந்த தவநெறிதான் சிவநெறி. தவநெறி எது? சரியை முதலான தவநெறிதான் சிவநெறி. அந்த சிவநெறியே பிறப்பை நீக்கும் என்று உள்ளுரை செய்தியாக இந்த பாடல் 3ல சொல்லுகிறார். அற்புதமாக சொல்லுகிறார். பாடல் 4 அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுகிறார். இத பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாடல்கள்ல இந்த குருவினுடைய முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவார் நம்ம திருமல தேவநாயனார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு எல்லாம் கொடுத்ததெல்லாம் நந்தி தான், எனக்கு என் குருநாதர் தான் எல்லாம் கொடுத்தாரு. அதனால நீங்க அந்த அந்த சிவநெறியிலே ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய குருவை சிவமாக பாவித்தல் அல்ல, சிவமாக உணர்தல், அது வேண்டும் என்று குறிப்பிடுவார். இதுல ஒன்று சொல்றாரு. அடுத்த பாட்டு ரொம்ப ஒரு வேடிக்கையா இருக்கும். அந்த பாட்டை கேட்டு, எனக்கு ஒரு தோட்டம் இருந்ததுங்க, எனக்குன்னு இருக்கிற தோட்டம் அது. சரி, அந்த தோட்டத்துல அந்த தோட்டத்தை நம்பித்தான் நானும் இருந்தேன். அதுல பாருங்க கொஞ்சம் முரட்டு பசங்க அடாவடியா உள்ள பூந்து அவன் அந்த தோட்டத்துல என்னென்னவோ செய்யறான். நம்ம கேள்வி கேட்டா வேலையை பாருங்கிறான், எல்லாம் எங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறான், என்னவோ சொல்றானுங்க. அவங்களோட ஒன்றும் மல்லாட முடியலங்க, அவ்வளவு கஷ்டமா போச்சு. என்ன பண்றது? அப்புறமா அவனுங்க உள்ள பூந்து அவனுங்க இஷ்டத்துக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நானும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல என்னாலையும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நமக்குன்னு ஒரு இடம் ஓரமாக, அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் நமக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் தோட்டத்தில் நான் பண்ணேன். அவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நான் ஒரு இடத்துல ஒரு குழி தோண்டினேன். எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கத்திரி செடிக்காக கத்திரி விதைய நான் விதைச்சேங்க. புழுதியை தோண்டினேன் வழுதலை வித்திட. வழுதலைன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் புழுதியை தோண்டினேன், ஒரு குழி தோண்டினேங்க. அங்கே ஒரு குழியை தோண்டி அதில் கத்திரிக்காயை விதைச்சேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாளில் பாகல் முளைத்தது. பாவக்காய் வந்துச்சு கூடி. என்னடா இது, கத்திரிக்காய் தானே வச்சோம், பாவக்காய் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா அது, நமக்கு பிடிச்ச கத்திரிக்காயை வச்சா பாவக்காய் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி சரி விட்டுட்டேன். என்னதான் வருது பார்ப்போம் அப்படின்ட்டு, பாகல் முளைக்குதே, இது எப்படி முளைக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னங்க இது, பூசணி பூத்தது, பூசணிக்காய் வருதுங்க. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது,
புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. இந்த புழுதியை தோண்டினேங்கிறது முதல்ல எடுத்துக்கணும், முதல்ல கொண்டு போயிடணும். புழுதியை தோண்டினேன் வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. சரி, என்னமோ நடக்குது இங்க அப்படின்னுட்டு, நம்ம தோட்டம் தானே அப்படின்னுட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்கள்ல அவனுங்கெல்லாம் நான் கத்திரிக்காய் விதைக்கிறதையே பார்த்தானுங்க. அவனுங்க கத்திரிக்காய் வச்சு என்னையா பண்ணுறேன்னு, எனக்கு ஒரு கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சுக்கிறேன்ப்பா நான் அப்படி போயிட்டாங்க. அவன்களில் கொஞ்சம் பேர் அப்படியே பார்த்தானுங்க, என்னடா பாவக்காய் வந்துருக்குது, கத்திரிக்காய் தானே சொன்னான் இவன், பாவக்காய் வந்துருக்கு, சரியானவனு வந்துட்டு போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா பூசணி பூத்தது. பூசணிக்காய் பூத்த உடனே திரும்ப அவங்களும் பார்த்துட்டு, ஏன்னா அவன் கத்திரிக்காய்னு சொன்னான், வந்தது பாவக்காய், இப்போ பார்த்தா பூசணிக்காய் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா வச்சிருப்பானோ அப்படி அவங்க பேசிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தங்க பூசணி எங்க பூத்துதுன்னு தெரியலங்க, முழுதும் பழுத்தது வாழைக்கடியே. வாழைக்காய் வந்துருச்சுங்க. அதுல வாழைக்காய் வந்து கடைசியில் பார்த்தா கொலையா வாழைக்காய், வாழைப்பழம் பழுத்து தொங்குது. என்னடா இது வாழைப்பழமா இருக்குதே, எப்படி வந்தது? நான் வச்சது கத்திரிக்காய் தானேன்னு நினைச்சு ஆச்சரியமா பார்த்தா கும்பலா வந்து என்னை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த உள்ளே ஏறி வந்து அடாவடி பண்ணிட்டு இருந்தானுங்கள்ல அத்தனை பேரும், எப்பா இது என்ன தோட்டமா, இது என்னன்னு தெரியலையே, இதுல என்னென்னவோ வருதே, நீயே இருப்பா, எங்களை சம்பந்தம் இல்லை, நாங்கள் விடுறோம் கிளம்புறோம் அப்படின்னு தொழுது கொண்டு ஓடினர் தோட்ட குடிகள். எல்லாரும் நமஸ்காரத்தை போட்டுட்டு உச்சி மேலே குளிச்சுட்டு, இங்கே என்னென்னவோ நடக்குதுப்பா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடு ஓட்டம் ஓடிட்டாங்க அந்த தோட்ட குடிகள். இப்போ இந்த வாழைப்பழம் படுத்துதா அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன வாழைப்பழம் படுத்தது இல்லையா? இல்லை, இருக்கிற திருட்டு பையெல்லாம் ஓடிட்டானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து அடாவடி பண்ணி இங்கே ஆக்கிரமிச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்காதா? தொழுது கொண்டோடினர் தோட்ட குடிகள், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்த போட்டு போயிட்டார். என்ன சொல்ல வந்திருக்கார், என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. சரி அப்ப அடுத்த போட்டு போலாமா அப்படின்னு போயிட்டாரு. இது என்னன்னு தெரியல சாமி, அதுக்குள்ள நீங்க இன்னும் கத்திரிக்காய் வச்சா நீங்க, பாவக்காய் வந்தது நீங்க, அதுக்கப்புறம் பூசணி பூத்துதுங்க நீங்க, என்ன ஆகுதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா வாழைக்காய் பழுத்துருச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட. அவனுக்கு மேலே சாமி நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அவனுக்கு வாழைப்பழம் வந்தவளை காட்டிலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டீங்க. உட்காந்து நல்ல யோசனை பண்ண மாட்டேன் என்ன அப்படின்ட்டார். சரி பார்ப்போம் என்னன்னு. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன். அதாவது என்னுடைய தோட்டங்கிறது என்னுடைய ஆன்ம அறிவு தான் தோட்டம். அதில் பூந்து கலாட்டா பண்ணி ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருந்தவங்க காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியங்கிற பகைவர்கள். அவங்க ஆக்கிரமிச்சு பண்ண அக்கிரமா ஆளாளுக்கு ஒரு பக்கம் அந்த அறிவு முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு, இதை பார் அதை பார், இதை கேளு, அதை தின்னு, இதை பார் என்று கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆக்கிரமிப்பு. சரி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சோண்டு இடம் ஒதுக்குப்பான்னு உலக வாழ்க்கையின் அத்தனை இன்னல்களுக்கு நடுவில் கொஞ்சம் சிவபக்தி வந்தது, சிவன் மேலே அன்பு வந்தது. அதனால் புழுதியை தோண்டினேன் என்று சொன்னால் குழி வெட்டினேன்னு அர்த்தம். குழி வெட்டினேங்கிறது ஒரு குருவை அணுகினேன் அப்படின்னார். ஏதாவது ஒரு குரு நமக்கு வழிகாட்ட மாட்டாரா என்று புழுதியை தோண்டினேன். அந்த குருவை அணுகி, பெருமானே இந்த இடத்துல ஏதாவது பயிர் பண்ணலான்னு இருக்கேன், ஏகப்பட்ட பேர் நிறைய ஆக்கிரமிச்சிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிருக்கு, அதாவது 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிடச்சிருக்கு, அதில் ஏதாவது செய்யலாமா சாமிக்கு என்று குருநாதரிடம் கேட்டேன். அதில் ஏதாவது பண்ண முடியுமா அவருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு குருநாதர்
செய்யலாமே, செய்ய என்று சொன்னார். வழுதலை வித்திட அவர் ஒரு கத்திரிக்காய் விதை கொடுத்தார். அதுதான் உபதேசம். அவர் உபதேசத்தை கொடுத்தார். உபதேசத்தை கொடுக்கும்போது கூட நான் என்ன நினச்சேன்னா, அவர் உபதேசத்தை கொடுக்கும்போது குருநாதர் நமக்கு வந்திருக்கார், அவரால் இந்த உலகத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், வம்பு தும்பு இல்லாமல், வறுமை கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நகர்த்திடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு கத்திரிக்காய் விதை கொடுத்து போட்டுக்கான்னு சொன்னார். தோட்டத்தில் நோண்டி அவர் கொடுத்த விதையை போட்டேன். போடும் பொழுதே எனக்கு பிடிச்சது தான் கத்திரிக்காய். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்ந்தால் போதும், அதுக்கு சிவம் உதவி செய்யணும், அதுக்காகத்தான் சிவனுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படுத்துவது அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு இவர் இந்த விதையை கொடுத்தார். கடைசியில் பார்த்தா பாகல் முளைத்தது. எனக்கு அது முளைக்க ஆரம்பிக்கிற பொழுதே அவர் கொடுத்த குருநாதர் உபதேசம் கேட்ட பிறகு என்னவோ தெரியல, பிரபஞ்சத்து மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு, தோற்பு வர ஆரம்பிச்சிது. அவர் கொடுக்கும்போது என்னவோ இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தான் நன்மைக்காக, இந்த உலக சிறப்புக்காக கொடுக்குறாருன்னு நினச்சேன். ஆனால் முளைச்சது என்னன்னு கேட்டால், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு முழுக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அதில் கசப்பு ஏற்பட்டது. அதான் பாகல் முளைத்தது. நான் விதைத்தது வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. இப்படி பாவக்காய் முளைச்சதே என்று சொல்லி அப்படி நான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் குருநாதருடைய அந்த உபதேச உண்மை புரிந்தது. குருநாதர் உலக நன்மைக்காக, உலக சமாச்சாரத்துக்காக நம்மை செலுத்தவில்லை. சிவத்தை வணங்க வேண்டும் என்பதிலே நம்ம கருத்துக்கு அவர் உடன்பட்டாலும் அதனை கொண்டு அடைய வேண்டிய பயன் பெரிதாக இருக்க வேண்டும் என்று கருதினார். அப்பொழுதுதான் அந்த உபதேசத்தினுடைய உண்மை புரிந்தது. இல்லையா? பணம் சம்பாதிச்சுட்டு வான்னு தான் மருதவாணன் அனுப்பிச்சார் திருவெண்காடர். ஆனால் அவர் கொண்டு வந்து ஒரு காதற்ற ஊசியை கொடுத்த உடனே தான் உண்மை புரிஞ்சுது. இதுதான். நான் குதிரை வாங்க போனார் வாதவூரர், குதிரை வாங்கத்தான் போனார். ஆனால் அவரை கூப்பிட்டு உபதேசம் கொடுத்தார். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்க என்று கொடுத்தார், கூப்பிட்டு தான் கொடுத்தார். இது மாதிரி தான் குருநாதரை அடைகின்ற பொழுது சிலருக்கு ஞானம் வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல் இருந்தாலும் குருநாதரால் ஞானம் வழங்கப்படும். அது எதிர்பாராமல் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு. அவங்க ஞானத்திற்காக அவர்கள் குருவை அடைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் குருவை அடைய வேண்டும் என்கிற அன்பினாலும், சிவத்தை அடைய வேண்டும் என்கிற அன்பினாலும், சிவத்தினாலே நன்மை பெற வேண்டும் என்கிற அன்பினாலும் குருவை அடைந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எதிர்பாராத ஞானம் கிட்டிவிடும். இந்த ஞானம் கிடைச்சு அதைத்தான் பூசணி பூத்தது. பூசணி அப்படின்னாரு. என்ன அற்புதமாக போட்டார், பூசணி பூத்தது அப்படின்னா. பூசணி என்பது பூசு அணி, நீற்று திருநீற்றின் நெறியாக இருக்கக்கூடிய சிவ அழகு அவர்களுக்கு வாய்த்தது எனக்கு. அதான் பூசு அணி. பூசணிங்கிறது பூசு அணி. பூசுவது எது? பூசுவதும் வெந்நீர். அந்த வெந்நீற்று நெறி எனக்கு அணியாக, அணியாகன்னா எனக்கு அழகாக, எனக்கு சிறப்பாக, அதாவது சிவமுத்தியிலே எனக்கு விருப்பம் விளைந்தது. பாகல் முளைத்தது, பூசணி பூத்தது. உலகத்தின் மேலே வெறுப்பு வந்தது, துவர்ப்பு வந்தது. சிவ நிலையிலே, சிவமுத்தியிலே விருப்பம் வந்தது. அந்த விருப்பம் வந்த உடனேயே முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. முழுமையாக பழுத்து நின்றது வாழ் ஐ கனியே. அது வாழைங்கிறத வாழ் ப்ளஸ் ஐன்னு பிரிக்கணும். ஐன்னா வியப்பு, அதிசயம், ஆச்சரியம்னு அர்த்தம். வாழ்வு என்பது வாழ்வு, அதிசயமான வாழ்வு எனக்கு கிட்டிற்று. அந்த அதிசயமான வாழ்வு கிட்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எங்கேயாவது கத்திரிக்காய் விதையை விதைச்சு வாழைப்பழம் வந்த கதை உண்டா? இந்த உலக நன்மைக்காக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமே என்பதற்காக குருநாதரிடம் பெற்ற உபதேசம் மிகப்பெரிய அருள் வாழ்வை எனக்கு தந்தது. எனவே குருவை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு நல்வாழ்வு எதிர்பாராமலேயே கிடைக்கும்
என்று குறிப்பிடுகின்றார். இதற்காக என்று குருவை சாராதவர்களுக்கும் கூட குருவினாலே நன்மை விளையும் என்பதை குறிப்பிடுகின்றார். முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. முழுதும் பழுத்ததுன்னார். இந்த முழுதும் பழுத்தது என்பது அந்த அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலை விளைந்தது என்று குறிப்பிடுகின்றார். வழுதலை வித்திட ஆனா நல்ல கவனமாக கேட்கணும். அவருங்க தொடங்குகிற பொழுது நீ என்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் சிவநெறிக்கு வந்திருக்கலாம். ஆனா சிவநெறிக்கு நீ வந்த பிறகு உன்னை சிவநெறி விடாது. நீ சிவநெறிக்கு கத்திரிக்காய்க்காக அதனை நாம் ஆன்ம அறிவிலே அந்த தோட்டத்திலே செய்தோம். இங்கே ஆன்ம அறிவிலே கத்திரிக்காய் என்பது என்ன என்று கேட்டால் குருநாதரிடம் பெற்ற அந்த முதன்மை உபதேசம். இந்த குருநாதரிடம் பெற்ற முதன்மை உபதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை, அவருடைய உபதேசத்தை வித்திட என்னாரு. வித்திட என்று சொன்னால் ஒரு விதையை விதைக்கிற பொழுது அதற்காக என்னென்ன அந்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகள், அதில் எந்த குற்றமும் விளையாமல் இல்லையா. விதையை வச்சுட்டு வந்துட்டா போதுமா? அதற்கு ஈரம் வருவதற்குரிய நீரை கொடுத்தல், அப்புறம் அதனை பாதுகாத்தல், அது முளைத்து வருகின்ற பொழுது அதற்குரிய உரமிடுதல் போன்றவற்றையெல்லாம் செய்தணும். முயற்சி உண்டு இல்லையா உழவனுக்கு. உழவன் என்பது வெறும் விதையை விதைச்சிட்டு பயிர் அறுவடை காலத்தில் போனான்னா என்ன இருக்கும் இல்லையா. அப்படி விதைக்கிறப்ப விதைச்சிட்டு அறுவடைக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே என்ன இருக்கும்? விதைத்த நாளில் இருந்து அதனை கண்ணும் கருத்துமாக காக்கின்றவனுக்குத்தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். விதைச்சது என்னவோ எதுவாக இருந்தாலும் அந்த விதைச்சதுக்காக அவன் பாடு உண்டு இல்லவா. அது போல குருநாதர் சொன்னார் உபதேசம். இனிமே குருநாதரினாலே என்னுடைய வறுமை தீரும், இனிமே குருநாதரினாலே எனக்கு சிவனுடைய அருள் கிட்டும், இனிமே குருநாதரினாலே எனக்கு இந்த அற்ப வாழ்விலே வருகிற துன்பங்கள் போகும், குருநாதரினாலே என்னுடைய பகை நீங்கும் என்றெல்லாம் எண்ணித்தான் நான் குருநாதருடைய உபதேசத்தை பெற்று அதனை போற்றினேன். ஆனால் விளைந்தது அது அல்ல, அதை காட்டிலும் மிக உயரிய ஒன்றல்லவா விளைந்தது. கத்திரிக்காய் போட்டு வாழைப்பழம் கிடைச்சது இல்லையா. அப்படி மிக உயர்ந்த ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அது நான் பெற்ற அந்த விதை எந்த விதமான அற்புதங்களையும் செய்ய வல்ல விதை. அதாவது குருநாதருடைய உபதேசம் எதையும் செய்ய வல்லது என்பதை உணர்ந்து கொண்டு குருநாதரை சார்வது மட்டும்தான் வேலை. குருநாதரை சார்ந்து நிற்பது மட்டும்தான் வேலை. மித்தபடி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது. இப்படி குருநாதருடைய உபதேசத்தினாலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஞான வாழ்வு, அதான் வாழைப்பழம், ஞான வாழ்வு. அந்த ஞான வாழ்வு கிட்டியது. எப்பயோ கொஞ்ச நேரம் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் சிவத்தை. அதுக்காகத்தான், அந்த சிந்தனைக்காகத்தான் நான் முயற்சி செய்து குருநாதரை அணுகினேன். மித்த இடத்தெல்லாம் இந்த காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய மும்மல காரியங்கள் அவற்றை ஆக்கிரமித்து கொண்டு இருந்தன. எப்பொழுது நான் இந்த மாதிரியான ஒரு பெருவாழ்வை பெற்றேனோ அப்பொழுதே அவையெல்லாம் எமக்கு உரிய இடம் இது அல்ல என்று சொல்லி அவை முழுமையாக நீங்க என்னுடைய அறிவு முழுவதும் இப்பொழுது அந்த பெருவாழ்வுதான், சிவவாழ்வுதான் என்று குறிப்பிடுகின்றார். தொழுது கொண்டு ஓடினரு தோட்டக்குடிகள். இது என்னப்பா இது, ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல இருக்கு இந்த தோட்டம். நீ பாட்டுக்கு ஒன்று விதைக்கிற, ஒன்று வருது, இதை வச்சுட்டு நீயே இருந்துக்க, எங்களுக்கு வேறு இடம் பார்க்குறோன்னு அதெல்லாம் தொழுது, யார தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள். இது வரைக்கும் என் தோட்டத்தில் எனக்கு ஊர் செய்வதற்காகவே குடியிருந்த அவையெல்லாம் அந்த இடத்தை விடுபட்டு விட்டு எல்லாம் சென்று விட்டன. என் ஆன்ம அறிவு சிந்தை முழுவதும் சிவத்திற்கே தந்தேன். அந்த சிவத்திற்கே தருகிற ஆன்ம அறிவு முழுவதும் சிவத்திற்கே தருகின்ற நினைப்பு பெருக வேண்டும் என்றால் குருவிடம் பெற்ற ஒரு உபதேசம் போதும்.
அந்த உபதேசத்தினாலே அந்த சிந்தை முழுவதும் சிவ நினைவு என்று அதனை ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு பாடலிலே மந்திரத்திலே குறிப்பிடுகின்றார். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டோடினார் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. புழுதியை தோண்டினேன் வழுதலை வித்திட, முளைத்தது பாகல் பூத்தது பூசடி, முழுதும் பழுத்தது வாழைக்கனியே, தொழுது கொண்டோடினர் தோட்டக்குடிகள். அப்படி இதை கூட்டி படிக்கணும். தொழுது கொண்டோடினார் தோட்டக்குடிகள். என்ன அற்புதமா அதை சொல்ற. சரி, இதுல என்ன உள்ளுரை செய்தி சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிக அற்புதமாக உள்ளுரை செய்தி சொல்லுகிறார். இந்த செய்தி தான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ். அவர் பாட்டு இந்த பாட்டை பிடிச்சிட்டு போயிட்டார இல்லையா? அதுல என்ன சொல்லுகிறார்? சிவகுருவை சார்ந்து நின்றாலே எதிர்பாராத ஞான வாழ்வு கிட்டும். சிவகுருவை சார்ந்து நின்றாலே எதிர்பாராத ஞான வாழ்வு. எதிர்பார்க்கல, போட்டது கத்திரிக்காய், வந்தது அந்த பழுத்த வாழைப்பழம். சிவகுருவை சார்ந்து நின்றாலே எதிர்பாராத ஞான வாழ்வு கிட்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய உள்ளுரை செய்தி என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம். இனி நாளை தினம் மாலை 6:30 மணிக்கு தொடர்ந்து அடுத்த 2 பாடல்களை நாம் சிந்திப்போம். இந்த சூனிய சம்பாஷணை முழுவதுமே நமக்கு அற்புதமான மாணிக்கங்களை, வைரங்களை, நவமணிகளை வழங்குகின்ற பகுதி. அதனை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வி நீங்கள் திருமந்திரத்தை அசை போட வேண்டும். அசை போட்டு அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்லாதரவை திரும்ப திரும்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிரபலங்கள்லாம் ஞான பத்திரிகை இந்த ஞானத்திரளுக்கு அவர்கள் வாசகர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சோசோமி ஐயா அவர்கள், வைரா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் கட்டுரை எழுதி தந்தார்கள் நம்முடைய ஞானத்திரளுக்கு. அது நம்ம ஞானத்திரள் மேலே அவருக்கு சொல்லனாத ஈடுபாடு ஐயா அவர்களுக்கு. அவர்கள் வாழ்கின்ற காலம் முழுமையும் ஞானத்திரள் மேலே மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார்கள். சோசோமி ஐயா அவர்களும் நம்முடைய ஞானத்திரள் மேலே மிக்க அன்பு கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்களும் அதனை படிக்க வேண்டும். அதுக்கு நல்ல உயர்ந்த கட்டுரைகள் அதில் வெளிவருகிறது, சிறந்த கட்டுரைகள் அதில் வெளிவருகிறது. வேற எங்கேயும் நீங்கள் அந்த மாதிரி கட்டுரைகள் படிக்க முடியாது. அந்த கட்டுரைகளுக்காகவே அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் நடக்குது. நிரம்ப பேர் இதில் அறிமுகப்படுத்துங்க. ஞானத்திரளுக்கு வாசகர்கள் மட்டும்தான் தூண்கள். வாசகர்கள்ங்கிற அந்த அதனுடைய தூண்களாக விளங்குவதில் நிற்கிறது இந்த கட்டடம். ஆகையினாலே உங்கள் அத்தனை பேருடைய நல்ல ஆதரவை வேண்டி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு சூனிய சம்பாஷணையிலே நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.